ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் 10 குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸில் வேர்ட் ப்ராப்ளம்ஸ். லாஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்த்துருந்தோம்னா ஃப்ரேமிங் தி ஈக்குவேஷன்ஸ், தென் ஹவு டு சால்வ் த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ் பை யூசிங் ஃபேக்டரைசேஷன் மெத்தடு, தென் குவாட்ராட்டிக் ஃபார்முலா மூலமாக எப்படி சால்வ் பண்ணுறதுங்க பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸில் இருக்கிற வேர்ட் ப்ராப்ளம்ஸை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில் ஃபஸ்ட்டு சம் இன்னைக்கு x by x plus 1 by x plus 4 minus 1 by x minus 7 is equals to 11 by x 11 by 30. இந்த சம்மில் பாருங்கள், ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இங்கே 2 ஃப்ராக்ஷன்ஸ் இருக்குது. 2 ஃப்ராக்ஷன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஃப்ராக்ஷன்ஸா இல்லை அன்லைக் ஃப்ராக்ஷன்ஸ். அன்லைக் ஃப்ராக்ஷன்ஸ்லாம் என்ன பண்ணணும், நம்ம ரெண்டுத்தையுமே வந்துட்டு ஒன்று எல்சிஎம் கண்டுபிடிச்சி பண்ணணும். அப்படி இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம கிராஸ் மல்டிப்ளை சால்வ் பண்ணி நம்ம பண்ணுவோம். ஓகேவா? இங்கேயுமே அதே தான் பண்ண போகிறோம். கிராஸ் மல்டிப்ளை, ஃபஸ்ட்டு கிராஸ் மல்டிப்ளை. இவங்க ரெண்டு பேரும் கிராஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? கிராஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே எக்ஸ் மைனஸ் 7 மைனஸ் இன்பிட்வீன் மைனஸ் இருக்குது, அதனால் கண்டிப்பாக ப்ராக்கெட் போட்டு தான் ஆகணும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா கீழே மல்டிப்ளையில் எழுதணும். எக்ஸ் ப்ளஸ் 4 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 7 is equals to 11 by 30. Next என்ன பண்ணணும்? We need to remove the bracket. X minus 7, then this minus multiply ஆச்சுன்னா minus x minus 4 by கீழே multiply பண்ணிங்கன்னா x square minus 7x plus 4x minus 28 is equals to 11 by 30. இது புரிஞ்சுங்களா? ஃபஸ்ட்டு டேர்ம் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன், செகண்ட் டேர்ம் கூட மல்டிப்ளை பண்ணியிருக்கிறேன். ஃபஸ்ட்டு டேர்ம் கூட ஃபஸ்ட்டு டேர்ம் செகண்ட் டேர்ம் கூட செகண்ட் டேர்ம் ஃபஸ்ட்டு டேர்ம் கூட செகண்ட் டேர்ம் கூட மல்டிப்ளை பண்ணியிருக்கிறேன். ஓகேவா? இப்போ இந்த எக்ஸும் கேன்சல் ஆயிடுச்சு. பேலன்ஸ் 11 மைனஸ் 11 பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x மைனஸ் 28 இஸ் ஈக்குவல்ஸ் டு 11 by 30. இப்போ என்ன பண்ணலாம்? இந்த 11 கேன்சல் பண்ணலாம். 11 கேன்சல் பண்ணிங்கன்னா பேலன்ஸ் மைனஸ் 1 இஸ் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x மைனஸ் 28 இஸ் ஈக்குவல்ஸ் டு 1 by 30. இப்போ கிராஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், மைனஸ் 30 இஸ் ஈக்குவல்ஸ் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x மைனஸ் 28. இந்த மைனஸ் 30 அந்தவும் போச்சுன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ப்ளஸ் 30 கிடைக்கும். ப்ளஸ் 30. இப்போ நம்ம சால்வ் பண்ணிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x, தென் இவங்க ரெண்டுத்தையும் நம்ம சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 2. இப்போ இதுக்கு நம்ம ஃபேக்டரைசேஷன் எடுக்கணும். ஓகேவா? இதுக்கு ஃபேக்டரைசேஷன் எடுத்திங்கன்னா என்ன கிடைக்கும் உங்களுக்கு? Factorization x square minus 3x plus 2 equal to 0. That means நீங்கள் மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் 2 வரணும், மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 3 வரணும். அப்போ என்ன வரும்? மைனஸ் 2 மைனஸ் 1. அதுக்கப்புறம் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் 1x ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0. வேர் த ஃபஸ்ட்டு 2 நெக்ஸ்ட்டு 2. இதிலேருந்து யார் காமனாக இருக்குது? எஸ், எக்ஸ் மட்டும்தான் காமனாக இருக்குது. ரிமைனிங் எக்ஸ் மைனஸ் 2 இருக்கும். அதையே இங்கே எழுத சொன்னேன். இங்கே ஆல்வேஸ் எப்போவுமே தேர்ட் டேர்ம் சிம்பிள் தான் வரும்னு சொல்லியிருந்தேன். இப்போ எக்ஸ் கூட என்ன மல்டிப்ளை பண்ணால் 1x 1 ஈக்குவல் டு 0. ஆக ஃபேக்டர்ஸ் யார்? எக்ஸ் மைனஸ் 2 ஒரு ஃபேக்டர், எக்ஸ் மைனஸ் 1 இஸ் ஒன் அனதர் ஃபேக்டர். ஸோ ரெண்டுத்தையும் ஈக்குவல் டு 0 பண்ணோன்னா உங்களுக்கு எக்ஸோட வேல்யூ 1க்கு 2 கிடைக்கும், அனதர் 1க்கு எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு 1 கிடைக்கும். புரிஞ்சா? புரியுதா? ஓகே, அகெயின் ஐ டெல் யூ. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு இங்கே 2 ஃப்ராக்ஷன்ஸ் இருக்குது, ரெண்டுமே அன்லைக் ஃப்ராக்ஷன். அன்லைக் ஃப்ராக்ஷனை நம்ம என்ன பண்ணணும்? லைக் ஃப்ராக்ஷனாக மாற்றுறதுக்கு எல்சிஎம் நார்மல் நம்பர்ஸாக இருந்தால் எல்சிஎம் பண்ணலாம். இங்கே வேரியபிள்ஸாக இருக்குது. ஸோ அவர் ப்ரிஃபரன்ஸ் இஸ் கிராஸ் மல்டிப்ளை. கிராஸ் மல்டிப்ளைனா சும்மா கிராஸ் பண்ணிட்டு கீழே இருக்கிறதையும் மல்டிப்ளை பண்ணணும். நீங்கள் பாட்டு மேலே இருக்கிறத மட்டும் கிராஸ் பண்ணிட்டு விட்டுறக்கூடாது. புரியுதுங்களா? அதேமாதிரி மைனஸ் இருக்குது, மைனஸ் இருந்தாலே ப்ராக்கெட் போட்டு பழகணும். அதுக்கப்புறம் சால்வ் பண்ணிங்கன்னா நீட்டாக மிஸ்டேக்ஸ் இல்லாமல் சால்வ் பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x ப்ளஸ் 2 வரும். ஸ்பிளிட்டிங் த மிடில் டேர்ம் யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ண முடியும். ஒருவேளை ஸ்பிளிட்டிங் த மிடில் டேர்ம் வரலன்னா என்ன பண்ணணும்? எஸ், குவாட்ராட்டிக் ஃபார்முலாவுக்கு போகணும். புரியுதுங்களா? சரி, நெக்ஸ்ட் சம் பாருங்கள். இன் அ கிளாஸ் த சம் ஆஃப் ஷிஃபாலிஸ் மார்க் இன் மேக்ஸ் அண்ட் இங்கிலீஷ் இஸ் 30. She got 2 marks more in maths, 3 marks less in English. The product of their marks would have been 210. Find her marks
in the both subjects. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், மேக்ஸ் மார்க் லெட் மீ டேக் இட் as எக்ஸ். அப்போ இங்கிலீஷ் மார்க் என்னவா இருக்கும், இங்கிலீஷ் மார்க் ஒய்ன்னு சொல்லக்கூடாது. இங்கே சம் ஆஃப் 2 மார்க்ஸ் வந்துட்டு 30. அப்படி இருக்கும்போது மேக்ஸ் மார்க் வந்துட்டு எக்ஸ்னா இவன் 30 மைனஸ் எக்ஸ். இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் ஒருவேளை மேக்ஸில் 2 மார்க் அதிகமாகவும் இங்கிலீஷில் ஒரு 3 மார்க் கம்மி, 3 மார்க் கம்மின்னா இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி நான் வந்து 30 மைனஸ் எக்ஸு, அதுலேருந்து ஒரு 3 மார்க்ஸ் கம்மின்னா நான் சப்ராக்ட் பண்ணணும். இவங்க 2 பேரும் சப்ராக்ட் பண்ண என்ன கிடைக்கும், எனக்கு 27 மைனஸ் 3. இவங்க 2 பேரையும் மல்டிப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு 27 மைனஸ் 3 ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோன்னா எனக்கு என்ன கிடைக்குமா, 210 கிடைக்குமா. இப்போ மல்டிப்ளை பண்ணுவோம். மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும் உங்களுக்கு, 27x மைனஸ் 3x, ஒரு நிமிஷம் தப்பா எழுதிட்டேன், இங்கே 27 மைனஸ் எக்ஸ் வரும், மைனஸ் 3ன்னு எழுதிட்டேன், ஒரு நிமிஷம். மைனஸ் 3. ஓகே, இங்கேருந்து சொல்கிறேன் திருப்பி. இங்கே பாருங்கள், மேக்ஸில் 2 மார்க்ஸ் எக்ஸ்ட்ரா, அப்போ எக்ஸ் ப்ளஸ் 2. இங்கிலீஷில் 3 மார்க்ஸ் கம்மி, அப்போ 30 மைனஸ் எக்ஸ் மைனஸ் 3. ஆக மைனஸ் 3 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா, சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 30 மைனஸ் 3 27 மைனஸ் எக்ஸ். ஆக இந்த 2 மார்க்ஸை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுறோம். எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு 27 மைனஸ் எக்ஸ் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 210 கிடைக்குமா. இப்போ மல்டிப்ளை 27 இன்ட்டு எக்ஸ் 27x, எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 54 மைனஸ் 2x இஸ் ஈக்குவல்ஸ் டு 210. இப்போ என்ன பண்ண சொல்லியிருக்கிறாங்க, நெக்ஸ்ட் நம்ம ஃப்ரேமிங் த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். இப்போ நமக்கு லைக் டேர்ம்ஸ் யார் இதில், இப்போ நம்ம 27x-ஐயும் மைனஸ் 2x-ஐயும் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 25x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 54 ஈக்குவல் டு 210. இப்போ எக்ஸ் ஸ்கொயர் எப்பவுமே நமக்கு ப்ளஸில் தான் வரணும். அதனால் நான் பண்ண ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போகிறேன். ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போனோன்னா எனக்கு எக்ஸ் ஸ்கொயர் தென் ப்ளஸில் இருக்கிற 25x வந்துட்டு மைனஸ் 25x, தென் அதுக்கப்புறம் ஆல்ரெடி 250 210 அங்கே தான் இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடு தான் இருக்குது. 54 அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் 54 மாறும். மைனஸ் 54 இஸ் ஈக்குவல்ஸ் டு 0. இப்போ என்ன பண்ணலாம், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 25x 210லேருந்து 54 போச்சுன்னா உங்களுக்கு ப்ளஸ் 156 கிடைக்கும். இப்போ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 156, அதே மாதிரி ஆட் பண்ணிங்கன்னா எனக்கு 25. அப்போ 12 இன்ட்டு 13 மைனஸ் மைனஸ். ஆக எக்ஸு டைரெக்டாகவே எழுதலாம். போன வீடியோலேயே சொல்லியிருந்தேன், கோஎஃபிஷியண்ட்டுக்கு எதுவுமே வரலன்னா நம்மளோட டைரெக்டாக எழுதலாம். கோஎஃபிஷியனுக்கு ஏதாவது வந்துச்சுன்னா கண்டிப்பாக டைரெக்டாக எழுதக்கூடாது. இப்போ எக்ஸ் மைனஸ் 13 ஈக்குவல் டு 0, எக்ஸ் மைனஸ் 12 ஈக்குவல் டு 0, எக்ஸ் ஈக்குவல் டு 12, எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு 13. இப்போ there are two cases. If x is equals to 12, x equal to 12னா மேக்ஸ் மார்க் எவ்வளோ, மேக்ஸ் மார்க் வந்துட்டு 12, இங்கிலீஷ் மார்க்கு 30ல் 12 போச்சுன்னா 18. இது கேஸ் 1. கேஸ் 2, இஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு என்னாகும் 13 இருந்துச்சுன்னா என்னாகும், மேக்ஸ் மார்க் வந்துட்டு 13 இருக்கும், இங்கிலீஷ் மார்க் 30 மைனஸ் 13 17 இருக்கும். புரியுதுங்களா. ஃப்ரேம் தி ஈக்குவேஷன் ரொம்ப ஈஸி. இந்த சம்முக்கு மேக்ஸ் மார்க் எக்ஸ், இங்கிலீஷ் மார்க் வந்து 30 மைனஸ் எக்ஸ், சம் ஆஃப் 2 நம்பர்ஸ். ஓகே, அப்போ மேக்ஸ் மார்க்கு 2 எக்ஸ்ட்ரான்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 2, இங்கிலீஷில் 3 மார்க் கம்மி, அப்போ 27 மைனஸ் எக்ஸ். இவங்க 2 பேரையும் மல்டிப்ளை பண்ணால் 210. குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணணும். 2 ப்ராக்கெட்டில் இருக்கிறது ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணிங்கன்னா மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணால் தான் ரிமூவ் பண்ண முடியும். அட் லாஸ்ட் எனக்கு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கிடைக்குது. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 25x ப்ளஸ் 156. அதை குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஸ்ப்ளிட்டிங் தி மிடில் டேர்ம் மூலமாக சால்வ் பண்ணோன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 12 எக்ஸ் ஈக்குவல் டு 13 கிடச்சிருக்கு. அதில் வந்து 2 கேஸ், எக்ஸோட 12 இருந்துச்சுன்னா மேக்ஸ் மார்க்கு 12 18 கிடைக்கும். எக்ஸோட 13 இருந்துச்சுன்னா மேக்ஸ் மார்க் 13 17 கிடைக்கும். 2 சம். ஓகேவாங்களா, புரிஞ்சுங்களா. இன்னொரு சம் பார்ப்போம். இந்த பாருங்கள், நெக்ஸ்ட்டு
நெக்ஸ்ட் ஒரு நார்மல் சம். த டயகனல் ஆஃப் த ரெக்டாங்குலர் ஃபீல்டு, டயகனல் ஆஃப் த ரெக்டாங்குலர் ஃபீல்டுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ரெக்டாங்கிள் ஒன்று ட்ரா பண்ணுவோம். டயகனல் ஆஃப் த ரெக்டாங்குலர் ஃபீல்டு, டயகனல்னா இங்கே இருக்குது. டயகனல் ஆஃப் த ரெக்டாங்குலர் ஃபீல்டு 60 மோர் தென் 60 ப்ளஸ் ஷார்ட்டர் சைடு. எது ஷார்ட்டர் சைடு தெரியாது, நான் வேணால் இது எக்ஸ் எடுத்துக்கிறேன். அப்போ இவன் 60 ப்ளஸ் எக்ஸாக இருக்கும். இந்த லாங்கர் சைடு இஸ் 30 மோர் தென் த ஷார்ட்டர் சைடு. இவ்வளோதான். அப்போ ஏபிசிடி. அப்போ ஏபிசிங்கிறது என்னது? உங்களுக்கு ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னா வி கேன் ஏபிள் டு அப்ளை பித்தாகரஸ் தியரம். ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர். இப்போ ஏசி ஸ்கொயருங்கிறது 60 ப்ளஸ் எக்ஸு ஹோல் ஸ்கொயர். ஏபி ஸ்கொயருங்கிறது 30 ப்ளஸ் எக்ஸு ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் பிசிங்கிறது எக்ஸ் ஸ்கொயர். இப்போ 60 ப்ளஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர்னா ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. அப்போ 60 ஸ்கொயர், சரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே எழுதுவோம். 60 ஏ ஸ்கொயர், 60 ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். இப்போ என்ன ஆகும்? 60 ஸ்கொயர்னா 3600 ப்ளஸ் 120x ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல்ஸ் டு 900 ப்ளஸ் 60x ப்ளஸ் 2x ஸ்கொயர். இப்போ எக்ஸ் ஸ்கொயரில் ஒன் சைடு கொண்டு போயிட்டோன்னா இந்த எக்ஸ் ஸ்கொயர் இருந்தால் போச்சுன்னா மைனஸாக மாறிடும். 2x ஸ்கொயர்லேருந்து 1x ஸ்கொயர் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா வெறும் எக்ஸ் ஸ்கொயர். அப்புறம் இந்த 120 அந்த போச்சுன்னா மைனஸ் 120 மாறிடும். இப்போ மைனஸ் 60 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா இந்த 3600 அந்த போச்சுன்னா உங்களுக்கு மைனஸ் 2700 கிடைக்கும் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா. இவனுக்கு நம்ம என்ன பண்ணணும்? இவனுக்கு நம்ம நார்மல் ஸ்பிளிட்டிங் த மிடில் டேர்ம் யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். ஓகேங்களா? நமக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க? நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 60x மைனஸ் 2700. இதுக்கு நம்ம ஸ்பிளிட்டிங் த மிடில் டேர்ம் போடணும். என்ன காம்பினேஷனு? மல்டிப்ளை பண்ணால் 2700 வரணும். எனக்கு சப்ராக்ட் பண்ணால் மைனஸ் 60 வரணும். 60 30 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா பாருங்கள், மல்டிப்ளை பண்ணால் பாருங்கள் வருது. யாருக்கு மைனஸ் போடணும்? 90க்கு போடணும். ஏன்னா பெரிய நம்பர் சிம்பிள். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 60x சரி மைனஸ் 90x ப்ளஸ் 30x மைனஸ் 2700 ஈக்குவல் டு 0. இப்போ பேர் த ஃபஸ்ட்டு 2 நெக்ஸ்ட் 2. இவங்க ரெண்டு பேர்லேருந்து எக்ஸை காமன் எடுத்துனா எக்ஸ் மைனஸ் 90. அதே சேம் இதுதான் எழுத சொன்னேன். எக்ஸ் மைனஸ் 90 இங்கே 30 ப்ளஸ் ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு எக்ஸ் மைனஸ் 90 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 30 ஈக்குவல் டு 0. இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு 90 அண்டு மைனஸ் 30 இருக்கும். இதில் யார் கரெக்டு? 90 தான் கரெக்டு. ஏன் 90 கரெக்டு? ஏன்னா இட் இஸ் அ மெஷர்மெண்ட்ஸ் ஓன்ஸ் கம்ஸ் இன் த நெகட்டிவ். அப்போ எக்ஸோட வேல்யூ 90. எக்ஸுங்கிறது யார்? பிசி. எக்ஸுங்கிறது பிசி வேல்யூ வந்துட்டு உங்களுக்கு 90 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் அதர் சைட்ஸ் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? அதர் சைடு ஏபிங்கிறது 30 ப்ளஸ் எக்ஸ், சாரி ஏபிங்கிறது 30 ப்ளஸ் எக்ஸ், 30 ப்ளஸ் எக்ஸ் தான் ஏபி. அப்போ 30 ப்ளஸ் 90 வில் கெட் 120 சென்டிமீட்டர். அடுத்து ஏசிங்கிறது 60 ப்ளஸ் எக்ஸ். அப்போ 60 ப்ளஸ் 90 150 சென்டிமீட்டர். இதுதான் ஆன்சர். புரியுதுங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு ரீட் த கொஸ்டின். டயகனல் ஆஃப் த ரெக்டாங்குலர் ஃபீல்ட் இஸ் 60 மீட்டர் மோர் தென் த ஷட்டர் சைட். இப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர் பித்தாகரஸ் தியரம். ஏன் அப்ளை பண்ணியிருக்கேன்? டயகனல் 60 மோர் தென் த ஷார்ட்டர் சைடு. ஷார்ட்டர் சைடு வந்து எக்ஸ்னு எடுத்துக்கிறேன். டயகனல் 60 ப்ளஸ் எக்ஸ். இன்னொரு லாங்கர் சைடு வந்து 30 ப்ளஸ் எக்ஸ். அதுக்கு பித்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணி கடைசியில் சால்வ் பண்ணிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 60x மைனஸ்
2700 கிடைக்கும். ஸ்ப்ளிட்டிங் த மிட் அப்ளை பண்ணால் எக்ஸல் வேல்யூ 90 கிடச்சிருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் சைட்ஸ் ஃபைண்ட் பண்ண வேண்டியதான். ஓகே, நெக்ஸ்ட் சம் பாருங்கள். The square of the two numbers, the difference of the squares of two numbers is 180. அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஃபர்ஸ்ட் நம்பர் I'll take it as x, second number I'll take it as y. Square difference of the square அப்படின்னா x square minus y square is equals to 180. வெரி குட். ஸ்கொயர் ஆஃப் த ஸ்மாலர் நம்பர், இதில் யார் ஸ்மாலர் நம்பர்? ஆப்வியஸாக ஒய்யாக தான் இருக்கும், ஏன்னா எக்ஸில் இருந்தால் ஒய்யை சப்ராக்ட் பண்ணுறோம். இப்போ ஸ்கொயர் ஆஃப் த ஸ்மாலர் நம்பர் இஸ் ஈக்குவல்ஸ் டு 8 times ஆஃப் த லார்ஜர் நம்பர் எக்ஸு. ஓகே, இது ஈக்குவேஷன் 1, இது ஈக்குவேஷன் 2. இதை எடுத்துகிட்டு போயிட்டு ஈக்குவேஷன் 1 சப்ஸ்டிட் பண்ணுறேன். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 8x இஸ் ஈக்குவல்ஸ் டு 180. இவன் இந்த பக்கம் போச்சுன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 8x மைனஸ் 180 ஈக்குவல் டு 0. இப்போ என்ன பண்ணணும், நாங்கள் மல்டிப்ளை பண்ணால் 180 கிடைக்கணும், சப்ராக்ட் பண்ண -8. 18 10s ஆர் பண்ணிங்கன்னா -8 + 10. அப்போ எக்ஸ் மைனஸ் 18 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 10 இஸ் ஈக்குவல்ஸ் டு 0. இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு 18, -10. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணணும், இதில் பாசிட்டிவ் நம்பர்ஸ் எடுக்கிறோம், நெகட்டிவ் நம்பர்ஸ் எடுக்கல. இப்போ எக்ஸோட வேல்யூ 18னா வாட் வில் பி அவர் ஒய் வேல்யூ? y ஸ்கொயர் இஸ் ஈக்குவல்ஸ் டு 8x. 8 into 18 y ஸ்கொயர் இஸ் ஈக்குவல்ஸ் டு மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும் உங்களுக்கு? 64 8 144. அப்போ ஒய்யோட வேல்யூ ±12 இருக்கும். ஓகே, ஸோ ஒய் இஸ் ஈக்குவல்ஸ் டு 12. புரிஞ்சா? ஓகே, இல்லை இன்னொரு கேஸ் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். ஓகே, புரியுதுங்களா நான் சொல்கிறது? இப்போ எக்ஸ் வேல்யூ ஃபர்ஸ்ட் நம்பர் வந்துட்டு எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன், செகண்ட் நம்பர் வந்து ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். த டிஃப்ரென்ஸ் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் டூ நம்பர்ஸ் 180. ஓகே, இங்கே வந்துட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல்ஸ் டு 180 அஷ்யூம் பண்ணியிருக்கிறேன், டிஃப்ரென்ஸ்னா தான். அதுக்கப்புறம் ஸ்கொயர் ஆஃப் த ஸ்மாலர் நம்பர் இஸ் 8 times ஆஃப் லார்ஜர் நம்பர். ஸ்மாலர் நம்பர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர்னு யார் சின்னது? ஒய் ஸ்கொயர் தான் சின்னதாக இருக்கும். அதனோட ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல்ஸ் டு 8 times ஆஃப் லார்ஜர் நம்பர் இஸ் எக்ஸ். அதுக்கப்புறம் ஒய் ஸ்கொயர் வேல்யூ எடுத்துகிட்டு போயிட்டு ஃபஸ்ட் ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 8x இஸ் ஈக்குவல்ஸ் டு 180 கிடைக்கும். அந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனை ஸ்ப்ளிட்டிங் த மிட் யூஸ் பண்ணி எக்ஸோட வேல்யூ 18 கண்டுபிடிச்சிட்டேன். அதை எடுத்துகிட்டு போய் ஒய் ஸ்கொயரில் சப்ஸ்டிட் பண்ணோன்னா ஒய்யோட வேல்யூ +/- 12, y = 12. ஈவன் we can take the x value as -10 ஆல்சோ. இங்கே வந்துட்டு பாசிட்டிவ் நம்பர் தான் வரும், நெகட்டிவ் நம்பர் தான் வரும்னு சொல்லிட்டு கொடுக்கல, அதனால் ரெண்டு கேஸுமே சம்ஸ் போடலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் சம் இதுதான் இருக்கிறதுல இந்த டாப்பிக்கில் இம்பார்ட்டன்ட் சம். த ட்ரெயின் ட்ராவல்ஸ் 180 kilometers at a uniform speed. If the speed has been 5 kilometers per hour more, it would have taken 1 hour less than the same journey. Question புரியுதா? 360 kilometers ஸ்பீடில் ட்ராவல் பண்ணுறோம், டிஸ்டன்ஸில் ட்ராவல் பண்ணுறோம். டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு 360 kilometer. ஸ்பீடு தெரியாது, எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன், ட்ராவல் பண்ணுறேன். ஒருவேளை நான் ஸ்பீடை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுறேன், இப்போ டிஸ்டன்ஸ் வந்துட்டு அதே தான் இருக்கும், டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணல, ஸ்பீடை மட்டும்தான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ ஃபாஸ்ட்டாக போகும்போது ட்ரெயின் வந்துட்டு 1 hour வேகமாக போய் சேருது. அப்போ என்ன பண்ணலாம்? டைம் டேக்கன் பை நார்மல் ஜேர்னி மைனஸ் டைம் டேக்கன் பை ஃபாஸ்ட் ஜேர்னி இஸ் ஈக்குவல்ஸ் டு 1 hour. டைம் ஃபார்முலா என்ன? டிஸ்டன்ஸ் பை டைம் இஸ் ஈக்குவல்ஸ் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். அப்போ டைமுக்கு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட்னா 360 by x மைனஸ் 360 by x plus 5 equal to 1. இப்போ புரியுதா? நெக்ஸ்ட்டு ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ண குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன். இப்போ கிராஸ் பண்ண என்ன கிடைக்கும்? 360 should multiply with x plus 5 minus 360 into x by x into x plus 5 equal to 1. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்? நெக்ஸ்ட்டு 360 ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணுறோம். அப்போ உங்களுக்கு 360 into x 360x plus 360 into 5 என்ன வரும்? 1800. 1800 minus 360 3600. sorry 360x divided by x square plus 5x equal to 1. இவங்க ரெண்டு பேர் கேன்சல் பண்ணிட்டேன். இந்த டிவைட் அந்த பக்கம் வச்சு மல்டிப்ளை. அப்போ 1080
இஸ் 1800 இஸ் ஈக்குவல்ஸ் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 5x. ஆக எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 5x மைனஸ் 1800. இவனுக்கு என்ன பண்ணணும்? ஸ்பிளிட்டிங் த மிடில் டேர்ம் நம்ம சால்வ் பண்ணணும். ஸ்பிளிட்டிங் த மிடில் டேர்ம் யாரு? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 5x மைனஸ் 1800 இஸ் ஈக்குவல்ஸ் டு 0. இப்போ மல்டிப்ளை பண்ணால் 1800 கிடைக்கணும். சப்ராக்ட் பண்ணால் ப்ளஸ் 5 கிடைக்கணும். என்ன காம்பினேஷன்? 45 இன்ட்டு 40 ப்ளஸ் 45 மைனஸ் 40. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 45 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 40 ஈக்குவல் டு 0. எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு மைனஸ் 45 40. இப்போ நெகட்டிவில் வராது ஸ்பீடு. இவன் தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ ஸ்பீட் ஆஃப் ட்ரெயின் is 40 km/h. புரிஞ்சுங்களா? ஓகே, இந்த ஃப்ரேமிங் ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிஸ்டன்ஸ் வந்து 3600 கிலோமீட்டர்ஸ். ஸ்பீடு வந்துட்டு எக்ஸ்ன்னு எடுத்துருக்கிறேன். ஸ்பீடு வந்துட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக 5 km/h வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன். அப்போ நார்மல் ஜேர்னிக்கும் ஃபாஸ்ட் ஜேர்னிக்கும் ஒன்று தான். அதுதான் கரெக்டான ஈக்குவேஷன். அதில் டிஸ்டன்ஸ் டைம் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட் ஃபார்முலா எடுத்து அப்ளை பண்ணி அட் லாஸ்ட் ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 5x மைனஸ் 1800 கிடைக்குது. அதுக்கு ஸ்ப்ளிட்டிங் த மிடில் டேர்ம் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 40 km/h கிடைக்கும். புரியுதுங்களா? நிறைய வேர்ட் ப்ராப்ளம்ஸ் ரீட் பண்ணி கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்களே ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ண ட்ரை பண்ணுங்கள். மீண்டும் நம்ம வேறு ஒரு வீடியோவில் இன்னும் கொஞ்சம் வேர்ட் ப்ராப்ளம்ஸ் சம்ஸ் சால்வ் பண்ணலாம். ஓகே, சில நேச்சுரல் ஃப்ரூட் சம்ஸையும் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.